வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவின் ஞான களஞ்சிய கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். கவி எண் 1565. உயிரில் மனம் அடங்க. 13/1/1960 இக்கவியை குரு அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார். 5 புலன்களையும் அடக்கி புருவத்திடையே அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர சிந்தை அடங்கிடும் ஜீவனே சிவனாகும். சிறுகச் சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நிலை, உண்மை நெறி. வாழ்க வளமுடன். உயிரில் மனமடங்க. உயிரில் மனம் அடக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால் 5 புலன்களையும் அடக்கி புருவத்திடையே ஆக்ஞா சக்கரத்தில் நாம் தவம் இயற்ற வேண்டும். இது ஓர்மை நிலை பயிற்சி என்பதாக ஆரம்பித்து உடல் ரீதியாக அனைத்து செல்களையும் ஆன்மீகம் நோக்கி பயணிக்க சீர்மை செய்யும். அறிவு செல்கள் அத்தனையும் கூர்மையாக்கி இறை நோக்கி பயணிக்கச் செய்யும். ஓர்மை, சீர்மை, கூர்மை, இந்த 3 மையம் ஒரு மனிதனை அகத்தவம் ஏற்ற பிறகு நேர்மையாக மாற்றுகிறது. விளைவறிந்த விழிப்பு நிலையில் பயணிப்பதாக அது மாற்றம் பெறும். இந்த மாற்றத்தை 5 புலன்களையும் அடக்கி புருவத்திடையே அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர என்று கூறுகிறார். இவ்வாறு அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர, அறிவினது மூலமாக இருப்பது பேரறிவான இறைவன்தான். அதை உணர்வதற்கு இந்த அறிவுக்கு நாம் ஒரு பயிற்சியை கொடுத்து பழக்கமாக்கி அந்த பழக்கத்தில் விளக்கத்தை பெற்ற அந்த அறிவு தன்னுடைய மூலத்தை நோக்கி பயணிப்பதாக மாற்றி அந்த பேரறிவேதான் நம்முள் இந்த விழிப்பை தரக்கூடிய 6வது அறிவாகவும் இருக்கிறது என்பதை உணர்வதாக நம்மை அழைத்து செல்கிறார் குரு. சிந்தை அடங்கிடும் இந்த நிலையை நாம் ஏற்படுத்தி நம்முள் இந்த அறிவு பயணத்தை தொடங்கும் போது சிந்தை அடங்கிடும். ஜீவனே சிவனாகும். அந்த இறைநிலையேதான் தன்மாற்ற சரித்திரமாக அனைத்துமாகவும் நாமாகவும் ஆகியிருக்கிறோம் என்பதை உணர்வதாக அது மாறும். சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி என்று கூறுகிறார். அந்த இறைவனை உணரும், அந்த உண்மையை உணரும் நெறி சிறுக சிறுக பயின்று உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள, உடலில் உயிர் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள, உலக இன்பங்களில் அளவு கட்டும் கரை நீங்க அறிவு மெய்ப்பொருளாய் மாறும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று கூறும் குரு, சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி, அந்த உண்மையை பற்றி தெரிந்து கொள்ளும் அந்த ஒழுக்க நெறி நாம் சிறுக சிறுக பயில வேண்டும். அவ்வாறு பயிலும்போது நமக்கு சித்திக்கும். உள் உணர்வாக நம் அறிவுபூர்வமாக அந்த இறைநிலையை
உணர்ந்து கொள்ள சிந்தை அடங்கிவிடும். அவ்வாறு அடக்கத்திற்கு வரும்போது ஜீவமே சிவனாகும். இந்த உயிரே சிவலிங்கம்தான் என்று திருமூலர் கூறுவதை நாம் சிந்திக்கலாம். ஜீவன் சிவலிங்கம் என்று கூறுவார். குரு அவர்கள் அண்டத்தில் கடவுள் என பேசப்படுபவன் பிண்டத்தில் உயிரென அழைக்கப்படுகிறான் என்று கூறும் அந்த நிலை சிந்தை அடங்கி அந்த ஜீவனே சிவனாக இருப்பதாக நாம் உணர்வதாக இருக்கும். இவ்வாறு நாம் உணர்வதற்கு எங்கிருந்து வந்ததோ இந்த மனம், உயிரிலிருந்து பரிணமித்த இந்த மனதை உயிரில் தன்னுடைய மூலத்தில் அடக்கம் பெறச் செய்வதே உருவ மையத்தில் நாம் உணரும் ஆக்கினை என்பதாக வருகிறது. 5 புலன்களை ஓர்மை செய்வதாகவும் உடல் ரீதியாக இறை நோக்கி பயணிக்க உடற்சற்களை ஆன்மீக நோக்கி பயணிக்க சீர்மை செய்வதாகவும் அறிவுச் செல்களை கூர்மையாக்கி தன்னுடைய பேரறிவாக இருக்கக்கூடிய அந்த மூலத்தை நோக்கி பயணிப்பதாகவும் இந்த தவம் அமைந்து நம்மை நேர்மையாக மாற்றி விளைவறிந்த விழிப்பு நிலையில் இருந்து குருவை பற்றி கொண்டு இந்த துரியாதீதம் என்பதாக இருக்கக்கூடிய அந்த இலக்கை நாம் ஒவ்வொருவரும் அடைய சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதை கூறி இக்கவியில் நம்மை அழைத்து செல்லும் குருவை பற்றி கொள்வோம். குரு காட்டும் பாதையில் சென்று நாமும் நம் அன்பு குடும்பம் என்னாலும் வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி கவிதந்த குருவுக்கும் என்னுள் விளக்கத்தை சொல்ல வைத்த இறைநிலைக்கும் இதுகாரம் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.